ஆமா. எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? நீ ஏன் இப்ப என்ன இவ்வளவு அவசரமா வர சொன்ன? இது வந்து காலைல ஆபீஸ்ல பேசிக்கலாம்ல? டாடே இன்னும் சொல்லணும். அவ்வளவுதான் உன்னை அவசரமா நான் வர சொன்னேன் இப்போ. என்ன அது? இல்ல எனக்கு வந்து இப்போ 2 நாளா என் மனசு சுத்தமா உறுத்திக்கிட்டே இருக்கு மச்சான். நான் தான் ஃபோன் கால் பண்ண அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்றா. அன்னைக்கு ஆபீஸ்ல வந்து மேனேஜர் உன்னை கூப்பிட்டு திட்டினான்ல. ஆமா. அதான் அந்த டேவிடோட ஃபைல் கொடுத்தால அவசரமா முடிக்கணும் அப்படின்ட்டு. ஆமா டேவிட் ஃபைலு. நான் உன் டேபிள் தான் வச்சாங்க. நான் வந்து சரி சரி அதை நம்ம எடுத்து பண்ணி ஏதாச்சும் நல்ல பேர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் தான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. நான் எடுத்துட்டு அந்த ஃபைலை. அடா பாவி. தான் நான் அன்னைக்கு அவன் அவன் திட்டும் போது நான் யோசிச்சிருந்தேன் என்னடா சொல்றான் இவன். எனக்கு தெரியல சுத்தமா டைமுக்கு முடிச்சு கொடுக்க முடியல மச்சான். இது என்கிட்ட கேட்கும்போது நான் உன்னை ப்ளேம் பண்ணிட்டேன். ஏன் மச்சான் அவங்க திட்டுறா என்ன வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்காம நீ போன. மன்னிச்சுக்கோ ப்ளீஸ்ரா. சரி பரவாயில்ல விட்றா. Man, I don't know what else to say, bro. It's okay, fine, that's fine. முடி முடிஞ்சு போச்சு. இது போய் நான் பேச ஒன்றும் ஆக போகல. எதுவும் மனசா வச்சுக்க மாட்டா தெரியும். பட் அதில் என் மனசு ஊற்றுது அட்லீஸ்ட் என்னை மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்ல மச்சான் ப்ளீஸ். அது மட்டும் போகல ப்ளீஸ் தான். ஏய் சரி ஓகே நான் தான். சரி மன்னிச்சிட்டேன் போட. இதுக்கு தான் மச்சான் திருவள்ளுவர் அருமையான ஒரு திருக்குறள் வச்சுக்காரு. என்ன தெரியுமா? தன் நெஞ்சறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னா தெரிஞ்ச ஒரு பொய்யை சொல்லியிருக்கோம். உலகத்தை ஏமாத்திடலாம் ஆனா நமக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்குல்ல. அது எப்படி ஊத்துச்சு பாத்தியா? இதெல்லாம் தேவையா? லேட்டா இதை சொல்ல கூப்பிட்டு லேட் ஆகுது. சரி வா நான் ட்ராப் பண்ணுறேன்.